வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வந்து உலகத்தால் கவனிக்கப்பட்ட ஒரு மரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் சொல்லுவாங்க. 1800 வந்து அவருடைய மரணம் உலகம் முழுக்க பேசப்பட்டது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மரணத்துக்கு வந்து அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடுந்த வந்து பார்த்தீங்கன்னா உலக சாதனை நிறுவனம் வந்து அதை சாதனையை பதிவு செஞ்சிருக்கு. நிறைய செலிபிரிட்டிஸ் சில சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம கேப்டன் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இறுதி ஊர்வலமாக இருக்கட்டும், அவருடைய நினைவேந்தலாக இருக்கட்டும், அது தொடர்ந்து 125 நாட்களாக வந்து மக்கள் வந்த வண்ணமே இருக்காங்க. அதே மாதிரி உலகத்தில் முதல் முறையாக வருகிற மக்களுக்கு அந்த இதுவரைக்கும் கணக்கெடுத்ததுல பீப்புளாக இருக்கட்டும், எங்களுடைய அட்ஜுடிகேஷன் டீமாக இருக்கட்டும், 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து போயிருக்காங்க. இந்த உலக சாதனையை வந்து எந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் அப்படியே படிச்சிடுறேன். லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் கேட்டகரியில் கொடுக்குறோம். த லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் டேக் இம்னஸ் ப்ரெஷர் இன் அனௌன்சிங் த ஃபாலோவிங் வேர்ல்ட் ரெக்கார்ட். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள், example, more than 15 lakh people as on May 1st, 2024 have visited the temple of Captain's Temple in the Chennai. For about 125 plus days have passed since the morality the great actor and politician Captain Vijayakanth. And also it is hailed as the first memorial in the world offer food to the visitors and held in peaceful manner. ஒரு அமைதியான முறையில் மக்களுக்கு உணவு வழங்கக்கூடிய ஒரு முதல் நினைவிடமாக இந்த உலக சாதனை நிறுவனம் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பதிவு செய்து திஸ் ஈவெண்ட் இஸ் அஃபிஷியலி அனௌன்ஸ்ட் as a world record by லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் on May 1st, 2024. பெருமையா இருக்குதுங்கம்மா. மாபெரும் உலக சாதனை. அந்த சாதனையை தான் நம்ம லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் இன்னைக்கு ஒரு அவார்டா வந்து ஐயாக்கு அர்ப்பணிச்சிருக்கோம் என்பது மிகப்பெரிய விஷயம். எனவே புரட்சி கலைஞர் ஐயா வந்து எல்லாருமே வாழ வச்சிருக்காரு. எங்களை மாதிரி நகல் கூட ஐயா மாதிரி மிமிக்ரி பண்ணா கூட அவங்களுக்கு கூட சரி அவங்க ஏதோ நம்மளால வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அன்பு உள்ளம் தான் புரட்சி கலைஞர் அவருக்கு எப்பவுமே நாங்க வந்து கடமை பெற்றிருக்கோம். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும். எப்பனாலும் வாங்க, அவருடைய இடத்தை நீங்க தரிசனம் பண்ணா. இப்போ ஒரு பெரிய அவருக்கு சமாதியை நாங்கள் உருவாக்க போறோம். பெர்மனெண்டா இருக்கிற எனி டைம் நீங்க எல்லாருமே வரலாம்.